கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்று சூரத்து நிசா ஆரம்பிக்கப்பட்டு முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது. ஏறக்குறைய 5 ஜுசுக்கள் இன்று முடிவடைந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை. இன்று ஓதப்பட்ட சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு, மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன உண்மையாளர்களோடு, வஷ்ஷுஹதாஇ இன்னும் தியாகிகளோடு, வஸ்ஸாலிஹீன் நல்லோர்களோடு இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா நண்பர்களால் இவர்கள் மிக சிறந்தவர்கள். ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை. وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்து கொள்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்கள் சரியான முறையில் நடந்தால் நாளை மறுமையில் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனம் அருளப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் நபியின் மீது ரொம்ப பாசம், ரொம்ப பிரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடத்திலே அடிமையாக இருந்த அவரை உரிமை விட்டு விடுகிறார். வெளியூருக்கு போகிறார். போய்விட்டு நபி அவர்களை பார்ப்பதற்காக திரும்பி வருகிறார். திரும்பி வந்த அந்த சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் மெலிந்த நிலையில் காணப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சௌபான், ஏன் இவ்வளவு மெலிந்து போயிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனே சௌபான் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை. உங்கள் நினைவு வரும்போதெல்லாம் நான் வாடி விடுகிறேன், ரொம்ப வாட்டத்தோடு ஆகி விடுகிறேன். அந்த காரணத்தினால் உங்களை நினைத்து நினைத்து வருந்திய நிலையில் நான் மெலிந்து விட்டேன். இப்போது கூட உங்களை பார்க்கும் ஆர்வத்தில் தான் நான் மிகவும் தேட்டத்தோடு ஓடி வந்தேன் யார் சொல்லலாம். ஆனால் ஒரு கண்ணீர் வடித்த நிலையில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உலகத்தில் நான் வாழுகிற போது எங்கோ ஒரு இடத்தில் இருக்கும் போது உங்களுடைய ஞாபகம் வந்துவிட்டது. அந்த தேட்டத்தால் கவலை அடைந்து ஓடோடு வந்தேன் என்று சொல்லக்கூடிய அதே நேரம் எல்லோருமே மறுமைக்கு சென்று விட்டால் நான் நினைத்து பார்த்தேன், உங்களுடைய பதவியோ மிக மிக உயர்ந்த பதவி, நானோ ஒரு சாதாரணமான மனிதன். அங்கே வந்து நான் நினைக்கின்ற நேரமெல்லாம் உங்களுடைய நினைவு வந்தால் எப்படி ஓடி வந்து நான் பார்க்க முடியும்? உங்களுடைய தகுதியை எட்ட முடியுமா? நீங்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கு நான் வர முடியுமா? அந்த இடத்திற்கு வந்து உங்களை நான் பார்க்க முடியுமா? இங்கே நான் நினைக்கின்ற போது வந்து விடுகிறேன், அங்கே வந்தால் என்னால் உங்களை நெருங்க முடியாதே என்று நான் நினைத்தேன். என்னால் தாங்க முடியவில்லை யார சொல்லலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து கண்ணீர் வடித்தவர்களாக சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலேயே இந்த எண்ணம் நமக்கு கூட வருவது இல்லையா?
நபியினுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்தரமானது. அவர்களுடைய அருகிலே கூட நாம் செல்ல முடியுமா? இந்த நிலையில் சௌபாகியம் அவர்கள் சொன்னதிலே என்ன வேறுபாடு இருக்கிறது? உடனே அல்லாஹு தஆலா அவருடைய கவலை, மனதினுடைய அந்த ஆசை, தேட்டம், இதை தன்னுடைய கவனத்திலே எடுத்துக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த ஆயத்தை இறக்கினான். فأولئك مع النبيين والصديقين فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தாமோ அத்தகைய நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், சித்திகீன்கள் இவர்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வார்த்தையை கேட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். இதே வசனத்துக்கு கீழே இன்னொரு சம்பவம் எழுதப்படுகிறது. ஒரு கருப்பு நிறத்து மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழுது கொண்டே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறேன். ஆனால் உங்கள் நினைவு வரும்போதெல்லாம் ஓடோடி வந்து உங்களை நான் பார்க்கிறேன். என்னுடைய அன்பின் அந்த தாகம் தீர்த்து விடுகிறது. ஆனால் மறுமை வந்து விட்டால் நானோ கருப்பு இனத்தை சார்ந்தவன், சாதாரணமானவன், உங்களை நெருங்க கூட முடியாது, நீங்களோ ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, கவலைப்படாதீர்கள், சொர்க்கவாசிகளின் முகம் பிரகாசத்தால் நாளை மறுமையிலே விளங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே இந்த வசனத்தை ஓதி காட்டி நபி அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு பக்கத்திலே இருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னவுடன் அந்த மனிதர் என்று கதறினார். அங்கேயே அவருடைய மூச்சையாகி கீழே விடுகிறார். நபியின் மீது எவ்வளவு தேட்டம் உள்ளவராக அந்த மனிதர் இருந்திருப்பார், நினைத்து பாருங்கள். அருமையான பெருமக்களே, நமக்கும் அந்த ஆசை இருக்கிறது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாமும் அருகாமையில இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது இல்லையா? சில காரியங்கள் நபி அவர்களோடு இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு உண்டாக்கி தரும். நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் சாதாரண விஷயங்களாகத்தான் இருக்கும். ஆனால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும். ஒன்று என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டார், மத்தஸ்ஸாஅத், கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்டார். கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கேட்டார்கள், வமா அஅத்த லஹா, கியாமத் நாள் எப்போது வரும் என்று ஆர்வத்தோடு கேட்கிறாயே, அந்த கியாமத் நாளைக்காக வேண்டி நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அமல் என்ன? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல செயல் என்ன? அவ்வளவு ஆர்வத்தோடு கேட்கிறார். உடனே அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஷை, என்னிடத்துல எதுவுமே இல்லை. அவங்க ஒரு சஹாபி, 5 வேளை கரெக்டா தொழுஇருப்பாங்க, தஹஜ்ஜத்லாம் தொழுஇருப்பாங்க, உயர்ந்த வணக்கங்களை செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுடைய பணிவு என்ன? அவர்கள் சொல்கிறார்கள், லா ஷை, என்னிடத்தில் எந்த விதமான நற்செயலும் இல்லை யா ரசூலல்லாஹ், இல்ல. ஆனால் என்னிடத்தில் ஒரு செயல் இருக்கு, என்னிடத்தில் ஒரு நற்செயல் இருக்கு. அது என்ன தெரியுமா? அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். நாம சொல்ல முடியுமா? ஒரு சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப பதில் சொன்னார்கள், அன்த மஅமன் அஹப்ப, அன்த மஅமன் அஹபப்த, நீ யாரை உலகத்தில் விரும்பினாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய். இதுக்கு எல்லா பதிலும் கிடைச்சிருச்சு. இதுல நபியவர்களிடத்துல சொன்ன அந்த வார்த்தைக்கு மட்டும் பதில் இல்லை. உலகத்தில் நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்களோடு தான் நாளை மறுமையில் இருப்போம் என்று சொன்னால், உலகத்துல நம்ம யாரை விரும்புகிறோம்? ஒவ்வொருவரும் அவர்களுடைய உள்ளத்தை தொட்டு பார்த்து கேட்டுக்க வேண்டியது, நான் யாரை விரும்புகிறேன்?
அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்புகிறேனா, அல்லது ஒரு வியாபாரி வசதியோடு வாழ்கிறார், அந்த வியாபாரத்தின் மீது ஆர்வம் கொண்ட சில மனிதர்கள் சொல்வார்கள், நான் இந்த மனிதரை ஒரு ரோல் மாடலா நினைக்கிறேன்னு சொல்றாரு. அவரை தான் நான் ரொம்ப பிரியப்படுறேன். ஏன்னு சொன்னா கீழே இருந்து முன்னேறி வந்தவர் அவரு அப்படிம்பா. அப்ப உலகத்தில் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் நாளை மறுமையில் இருப்பீர்கள் என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், உலகத்தில் அசிங்கமான கலாச்சாரங்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நடிகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய அன்பு முஹப்பத் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நாம் இருக்கக்கூடிய இடம் என்ன? அப்படி ஒரு நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நவுது பில்லாஹ் என்றால், எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் எல்லோரையும் விட நம்முடைய தாய், தந்தை, பிள்ளை, பேர பிள்ளை, நம்முடைய சொத்து, சுகம், வீடு, வாசல், கடை, வியாபாரம் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பினால் நாளை மறுமையிலே அந்த நபியோடு இருக்க முடியும். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில சில பணியாளர்கள் இருந்தார்கள், பணிவிடை செய்யக்கூடியவர்கள். ஒரு தடவை ரபிஆ இப்னு கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை நபியோடு நபியினுடைய வீடு இரவு தங்கினேன், சின்ன வயசு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, நடுநிசி நேரத்துல தஹஜ்ஜுதுக்காக எந்திருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த சிறுவர் என்ன செய்யறாங்கன்னா, போய் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துல கொண்டு வந்து நபி அவர்கள் எங்க வருவாங்களோ அங்க கொண்டு வச்சிடறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க, இந்த நேரத்துல எந்திரிச்சு தண்ணிலாம் எடுத்து வச்சிருக்காங்களே, யார் அது கேட்கிறாங்க. உடனே யார் அது இந்த தண்ணி எடுத்து வச்சதுன்னு கேட்கிறாங்க. ஆனா யார சொல்லலாம், நான் தான் உங்களுக்கு தண்ணி எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடுநீசி நேரத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், சல், உனக்கு என்ன வேணும் கேள். கேட்கிறது யாரு? நபி. என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகுதி வாய்ந்த மனிதர் கேட்கிறார்கள், உனக்கு என்ன வேணும் கேள். சொன்னார்கள், ஃபகுல்து, நான் சொன்னேன், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ், இங்கே எப்படி உங்களோடு நான் தங்குற பாக்கியம், உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கிறதோ அதே போல நாளை மறுமையிலே உங்களுடைய அருகாமையில் நான் தங்கணும், அங்கேயும் நான் உங்களுக்கு பணிவிடை செய்யணும், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவ வேற ஏதாவது அது இருக்கட்டும், அது வேற ஏதாவது. 3 தடவை கேட்கிறாங்க. 3 தடவை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. நபியா சொன்னார்கள், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல உங்களோடு நான் பக்கத்துல இருக்கணும், உங்களுடைய தோழமையில் இருக்கணும், உங்களுடைய அருகாமையில் இருக்கணும் என்று சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைக்கு மேல கேட்காம சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக நஃபிலான வணக்கங்களை தொழுவதன் மூலம் எனக்கு நீ உதவி செய்வாயா என்று சொன்னார். என்னோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம் உனக்கு நான் வாங்கி தர்றேன், ஆனா அதுக்கு நீ ஒரு பண்ண வேண்டிய ஒரு ஹெல்ப் என்னன்னு சொன்னா, உலகத்துல அதிகமா நீ சஜிதா செய்யும், அதிகமா நஃபிலான தொழுகையை தொழு. அப்படி தொழுதா நான் அந்த தகுதியை வச்சு சொல்லுவேன், இந்த தோழர் இருக்கிறாரு, அதிகமா தொழுது இருக்கிறாரு, என் பக்கத்துல இருக்கிறதுக்கு யா அல்லாஹ் கிருபை செய் அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஷஃபாத் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்ன? அதிகமான நஃபிலான வணக்கங்கள் வணங்குவதன் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமை நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழிபடுவதன் மூலம் நமக்கு நபி அவர்களுடைய அருகாமை கிடைக்கும். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னி உஹிப்புக ஹத்தா இன்னி லஅذ்குரக, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு சொன்னா, உங்க ஞாபகம் வந்துட்டா நான் என்ன செய்யறேன், உடனே என்ன செஞ்சிடறேன், ஓடி வந்துடுறேன். உங்களை பார்த்ததுக்கு பின்னாலதான் அன்புரு இலைக்க, உங்களை பார்த்ததுக்கு பின்னாலதான் என் மனசு சாந்தி அடையுது. அல்ஹம்துலில்லாஹ், நான் என் நபியை பார்த்துட்டேன் அப்படின்னு நான் நிம்மதி அடைகிறேன். அந்த அளவுக்கு என்ன செய்யறேன், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன்,
அன்னியின் தகல்துல் ஜன்னா, நான் ஒரு கால் சொர்க்கத்துக்கு வந்துட்டா அந்த சொர்க்கத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க நான் எப்படி தேட முடியும்? உங்களுடைய தகுதியோ ரொம்ப ரொம்ப உயர்தரமானது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை அடைய முடியும் என்று நான் நினைத்து பார்த்தேன். ரொம்ப கவலையா இருக்கு யார சொல்லலாம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சிறிது நேரம் இதை கேட்டுவிட்டு பதில் சொல்லாமல் அமைதியோடு இருக்கும் போது, இப்போது நாம் ஓதி காட்டிய சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தினுடைய 69வது வசனம் அங்கே அருளப்படுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை கூப்பிட்டாங்க. நீ கேட்டியல்ல, உங்க ஞாபகம் வந்துட்டா ஓடி வந்து பார்த்துறேன், சொர்க்கத்துக்கு வந்துட்டா உங்க ஞாபகம் வந்தா எங்க வந்து யார சொல்லலாம் பார்க்க முடியும்? உங்க தகுதியே உயர்தரமான தகுதி அல்லவா என்று கேட்டா இல்லவா? இதோ அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆரம்ப நிபந்தனை என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட வேண்டும். நபியை பின்பற்றுவதன் மூலம் நபியினுடைய முராஃபகா, நபியினுடைய அருகாமை, தோழமை நாளை மறுமையிலே உண்டாகும். அடுத்து 4வது விஷயம், நல்ல அழகிய நற்குணம். நம்ம சொல்லக்கூடிய அந்த 4வது நாளும் கூட இந்த குணம் எல்லாம் வராம இருக்கல. எல்லா பயான்லையுமே நற்குணம் வரும். நற்குணத்துக்கு ஈடான ஒரு நன்மை உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஒரு முஸ்லிமா இருந்தால் அஹ்லாக் நல்ல குணத்தை உடையவராக இருக்கிறது. நல்ல குணம், அஹ்லாக்குக்கு ஈடான தராசை கனமாக்கக்கூடிய ஒரு நற்செயல் வேறு எதுவும் கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு உங்களிலே யாரை ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார், நாளை மறுமையிலே எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னார், உங்களில் யார் அழகான நற்குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான். அபுகலக்கும் இலைய வாபஅதுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஸ்ஸவாஃபூன் வல் முத்தஷத்திகூன் வல் முத்தஃபைஹிகூன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எனக்கு ரொம்பவும் வெறுப்பானவர், என்னை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவன் நாளை மறுமையிலே யார் என்று சொன்னால், அதாவது ஒரு வார்த்தையை பேசுவதற்காகவும் அலங்காரமாக பேசுவதற்காகவும் அடுக்குமொழியோடு பேசுவதற்காகவும் தன்னுடைய நாவுகளை அசைக்கக்கூடியவன், வார்த்தையிலும் செயலிலும் பெருமையும் அலங்காரம் உடையவன், இவன் எனக்கு ரொம்ப பிடிக்காது, இவன் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்ப 4வது விஷயம் என்ன? நல்ல குணம் இருந்தால், ஈமானோடு கூடிய நல்ல குணம் இருந்தால் நபி அவர்களின் அருகாமை நமக்கு கிடைக்கும். 5வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னஹ ஹக்கதா, நானும் அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி தன்னுடைய கலிமாவையும் நடுவிரலையும் உயர்த்தி சேர்த்து காட்டினார்கள். சின்ன இடைவெளி இருந்தது. நடுவிரலையும் கலிமாவையும் நபி அவர்கள் தூக்கி காட்டி சொன்னார்கள். ஆனால் 2க்கு மத்தியில சின்ன இடைவெளி இருந்தது. இடைவெளி என்ன தெரியுமா? இதுதான் நுபுவத்தின் இடைவெளி. என்னதான் பக்கத்துல போனாலும் நபியினுடைய அந்தஸ்துக்கு போயிட முடியுமா? முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையில் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஈக்குவல் ஆயிட முடியாது என்பதைத்தான் இதை உணர்த்துகிறது. அப்போ உலகத்தில் யார் தன்னுடைய பாதுகாவல் இல்லாத யதீமாக இருக்கிறார்களோ அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார். இது 5வது விஷயம். 6வது விஷயம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே நிறைய பேர் அழுவாங்க. 2 பொம்பளை பிள்ளைக்கு மேல போயிடுச்சாக்கு உட்கார்ந்து அழுவாங்க. ஓ என்னங்க யாரு மூத்தால் போயிடுது? 3வது பொம்பளை பிள்ளையாச்சு. நான் நினைச்சேன் பார்க்கல, இதுக்காக வேண்டியே 2ஓட நிறுத்திக்கலாம்னு பார்த்தேன். மனைவி சொன்னா 3வது ஆம்பளை பிள்ளையா இருக்குங்க, பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னா 3வது பொம்பளை பிள்ளையா போச்சு. உண்மையிலே அழுகுறாங்க, ஓன்னு அழுகுறாரு. ஒரு நல்ல இரும்புள்ளவர், ஏன்டா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டா, 3வது பொம்பளை இந்த காலத்துல எப்படிங்க வச்சு வளர்க்கிறது? சுப்ஹானல்லாஹ். அதுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளக்கூடிய ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
மன் கான லஹு உக்தானி வ இப்னதானி ஃபஅஹ்ஸன இலைஹிமா மா சபஹ ஃபஅஹ்ஸன இலைஹிமா, அதாவது யாருக்கு 2 சகோதரிகள் இருந்து 2 மகள்கள் இருந்து அந்த 2 பேரிடத்திலும் சகோதரிகள் அல்லது மகள்கள் இந்த 2 பேரும் இருந்து அந்த பெண் மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கிற வரை அவர்களை பக்குவமாக வளர்த்து ஆளாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை உண்டாக்கி கொடுப்பார்களே. ஆனால் குந்து அன வஹுவ ஜன்னா கஹாதைனி வகரன பைன இஸ்பாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களும் நானும் இப்படி சொர்க்கத்திலே இருப்போம். 2 பெண் மக்களை வளர்த்தாலே சொர்க்கத்துல நானும் அவரும் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது 3 பெண் குழந்தைக்கு சொன்னது. அடுத்து ஒரு மனிதன் கேட்டா 2 பெண் குழந்தையா இருந்தா 2 பெண் குழந்தையை வளர்த்தாலும் அதுதான் கிடைக்கும். அடுத்து ஒரு மனிதன் அந்த சஹாபி சொல்றாங்க, ஒரு பெண் குழந்தையை பற்றி கேட்டிருந்தால் நபி அவர்கள் ஆம் என்றுதான் சொல்லியிருப்பாங்க. பெண் குழந்தையின் வளர்ப்பு என்பது அவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு நாசமா போச்சு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய கை சேதம், எவ்வளவு கவலை, உண்மையிலேயே கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் நம்ம உண்மையிலே நல்லவர்களா இருக்கணும், துவா செய்யணும். எத்தனையோ இடங்களில் பெண் மக்களை படிக்க வைக்கிறோம் என்பதற்காக வேண்டி எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் என் புள்ள தப்பு பண்ணாதுங்கிற ஒரே நம்பிக்கையின் அடிப்படையில் தனியாக அனுப்புகிறார்கள். புர்கா போட்டுட்டு நோஸ் பீஸ் போட்டுட்டு கண்ணு 2 கூட சரியான தெரியாத நிலையில் யாரோடவோ கூட போயிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம். இதை ஒரு வேதனையோடு பேசுகிறோமே தவிர, இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையின் காரணத்தினால் பேசுகிறோமே தவிர, கண்ணியமானவர்களே புரிந்து கொள்ள வேண்டும். காக்கைக்கு தன்முஞ்சி பொன்முஞ்சி என் புள்ள தப்பு பண்ணாதுங்கிறது தான் ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளம். ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் சும்மா இருக்க மாட்டான். ஒரு பெண் தனியாக நடந்தால் பின்னாலேயே ஷைத்தான் போவான், பின்னாலேயே ஷைத்தான் போவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த ஷைத்தான் சும்மா இருப்பானா? கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பார்ப்பானா? பார்க்க மாட்டானா? எனவேதான் நாம் சொல்கிறோம், பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது தவறல்ல, அவர்களை எப்படி ஒழுக்கத்தோடு அவர்களை அனுப்ப வேண்டுமோ அப்படி அனுப்ப வேண்டும். தனி வாகனங்கள் அல்லது நீங்க கொண்டு போய் விடுங்க, அவர்களை கண்காணிங்க, யாரோட இருக்கிறாங்க. டியூஷன் போறேன் அல்லது நான் வேற என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு அனுமதி கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஃப்ரெண்டுகளுடைய வீட்டுடைய மாமூல் எப்படி தெரியாது. ஃப்ரெண்டுடைய வாப்பா வரலாம், அண்ணன் வரலாம், தம்பி வரலாம், அவருடைய நண்பர்கள் வரலாம். அந்த வீட்டுல போய் என்ன பாதுகாப்போடு படிக்கிறார் என்பது நமக்கு தெரியுமா? கண்ணியமானவர்களே, இதிலே நாம் கண்காணிக்க தவறுவதையானால் கண் கலங்காமல் இருக்க முடியாது. இங்க கண் கலங்குறது மட்டுமல்ல, மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். இது பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு நபி அவர்கள் சொல்லக்கூடிய சுப செய்தி என்ன? நானும் அவரும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது 6வது விஷயம். 7வது விஷயம் என்ன தெரியுமா? ஜஸாஉ மன் ஆமன பிஹி வலம் யரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமலே நம்ம ஈமான் கொண்டு போவாங்க, நமக்கும் அந்த நற்கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு கபரிஸ்தானுக்கு நபி அவர்கள் போறாங்க. خرج الى المقبره. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிஸ்தானுக்கு போனா என்ன சொல்வாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் வதித்து அன்னி கத் ரஅய்து இஹ்வானனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபராளிகளே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, நீங்க எங்களுக்கு முன்னால போயிட்டீங்க, நாங்கள் நிச்சயமா உங்களுக்கு பின்னால வர இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்லிட்டு நபி அவர்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, வதித்து அன்னி கத் ரஅய்து இஹ்வானனா, என்னுடைய சகோதரர்களை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தோழர்கள் பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலஸ்னா பி இஹ்வானி, நாங்க உங்க சகோதரர்கள் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எல்லாம் என் தோழர்கள். வ இஹ்வானுனா அல்லதீன லம் யக்து பஅத், என்னுடைய சகோதரர்கள் என்றால் யார் தெரியுமா? என் காலத்துல இருந்திருக்க மாட்டாங்க, என்னைய பார்த்திருக்க மாட்டாங்க. வஅன ஃபரத்துஹும் அலா அல் ஹம், அவர்கள் என்னை பார்க்காமலே ஈமான் கொண்டிருப்பார்கள், என்னை பார்க்காமலே அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். நாளை மறுமையிலே அவர்கள் என்னிடத்திலே ஹவுலுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது வருவார்கள், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று சொன்னபோது
சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் கைஃப தஅரிஃபு மன் யஅதி பஅதக மின் உம்மத்தி, இது உங்களுடைய உம்மத்துங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படி கேக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஐத லவ் கான லிரஜுலின் கைலின் முர்ரம் முஹஜ்ஜீன ஃபீ கைலி தஹ்மி பிஹிம் அலா யாரிஃபு கைலா, கருப்பு குதிரைகள் நிரம்ப இருக்கின்றன, அதிலே சில குதிரைகள் மட்டும் வெண்மையான குதிரைகள் இருக்கிறது. கருப்பு குதிரைகளுக்கு மத்தியிலே வெண்மையான குதிரை நின்றால் அதை கண்டுபிடிப்பது கஷ்டமா? என்னுடைய உம்மத்தினுடைய ஒது செய்த உறுப்புகள் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை வருவதை பார்ப்பேன், இது என் உம்மத் என்பதை புரிந்து கொள்வேன். நம்ம ஒது செய்யறத நிரப்பமா செஞ்சோம் சொன்னா ஒது செய்த உறுப்புகள் எல்லாம் அப்படியே பலியிறந்து நின்றலாம். மற்ற உம்மத்துக்கும் இந்த உம்மத்துக்கும் வித்தியாசத்தை காட்டி இது உங்கள் உம்மத் என்று அடையாளம் காட்டக்கூடியது எது தெரியுமா? இந்த உதவியுடைய அந்த உறுப்புகள் மின்னக்கூடிய மின்னல் தான் நபி அவர்கள் தன்னுடைய உம்மத் என்பதாக அதை கண்டுபிடிப்பார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். நாளை மறுமையிலே அவர்கள் என் அருகிலே வருவார்கள், அவர்கள் என்னுடைய கையினால் தானம் தீர்வார்கள், என்னை பார்க்காமலே அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், அவர்கள் என்னுடைய அருகாமையில் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. கண்ணியமானவர்களே, இதுவும் நாளை மறுமையில் நபி அவர்களோடு நாம் இருப்பதற்குரிய ஒரு காரணமாகும். இது 7வது. 8வது விஷயம் என்ன தெரியுமா? கஸ்ரத்து ஸலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான ஸலவாத் சொல்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா கஸ்ரத்துஹும் அலைய ஸலாத், யார் எனக்கு அருகிலே நாளை மறுமையில ரொம்ப நெருக்கமாக இருப்பார்கள் என்றால், உலகத்தில் வாழும்போது என் மீது யார் அதிகமாக ஸலவாத் சொல்வார்களோ அவர்கள் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக நாளை மறுமையிலே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா அக்ரபுஹும் மின்னி யௌமல் கியாமா வ அவுலாஹும் பி ஷஃபாஅத்தி வ ஹக்கும் பில் இலாஃபத்தி மின் அன்வாஇல் கைராத்தி வ தர்ஃபில் மக்ரூஹாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலவாத் யார் அதிகமாக சொல்கிறார்களோ அவர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார்கள், என்னுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், என்னோடு இணைந்திருக்கும் நற்பாக்கியத்தை பெறுவார்கள், நன்மைகள் அனைத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நபியின் அருகாமையினால் உண்டாகக்கூடிய பலாபலன்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது 8வது விஷயம். 9வது விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்ட்ட நம்ம அதிகமா துஆ செய்யணும். அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தഖல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித வ ஹுவ பைன அபீ பக்கர் வ உமர் வ இதன் இப்னு மஸ்ஊத் யுஸல்லி வ இதன் ஹுவ யக்ரவு நிசா. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்குள்ள வர்றாங்க. வலது பக்கத்துல அபூபக்கர், இடது பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹால்ல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து சூரத்துல் நிசாவை ஓதிட்டு இருக்காங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யதுஉ வ ஹுவ காயிம் யுஸல்லி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபன்தஹா இலா ரஸில் மிஅத் ஃபஜஅல இப்னு மஸ்ஊத் யதுஉ வ ஹுவ காயிம். 100 ஆயத்து ஓதுன உடனே துஆ செய்றாங்க. فقال النبي صلى الله عليه وسلم اسال تعطى اسال تعطى. உடனே அதாவது இப்னு மஸ்ஊத் கேளுங்க, இப்ப கேளுங்க கொடுக்கப்படும். 100 ஆயத்து ஓதிருக்காங்கல்ல, 100 ஆயத்து ஓதிருக்கீங்க, இப்ப கேளுங்க அல்லாஹ்ட்ட கொடுக்கப்படும் கேக்குறாங்க. ثم قال من سره ان يقرا القران غلا كما ان انزل فليقرا بقراءه ام. குர்ஆன் எப்படி அருளப்பட்டதோ அதே போன்றதை நீங்க கேட்கணும்னு சொன்னா இப்னு மஸ்ஊதுடைய கிராத்தை கேட்டுக்கிறங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார். உடனே அதற்கு அடுத்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டார்கள் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அபூபக்கர் உமர் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு போய் ரகசியமா கேட்கிறாங்க, நீங்க என்னமோ துஆ கேட்டீங்க, நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும் என்பதாக நபி அவர்கள் உங்களுக்கு பின்னால சொன்னாங்க, உங்களுக்கு விளங்கி இருக்காது, நீங்க என்ன கேட்டீங்க அந்த நேரத்துல? உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்காக வேண்டி இல்ல, நான் அந்த 100 ஆயத்தை ஓதிட்டு அல்லாஹ்ட்ட நான் கேட்டது என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத் வ நஈமன் லா யன்ஃபத் வ முராஃபகத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எனக்கு முர்த்தத்தாகாத ஈமானை கொடு,
ஈமானை விட்டும் வழி பிறந்து விடாத ஈமானை கொடு. சில நேரங்களில் என்னுடைய செல்வம் இழக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய செல்வத்தை எனக்கு கொடுக்காது, நிரந்தரமான செல்வத்தை கொடு. மேலும் என்னுடைய நபியினுடைய அருகாமையினாலே மறுமையில் எனக்கு கொடு. இப்படிதான் நான் துவா கேட்டேன். இந்த உடனே அவங்க போயிட்டாங்க. ஓ, 100 ஆயத்து ஓதி இந்த மாதிரி துவா செஞ்சா அல்லாஹ் எதை கேட்டாலும் கொடுப்பான் போல, நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை இதன் மூலமா நம்ம கேட்கணும் நினைச்சிட்டு அபூபக்கர் போயிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத், நீங்க சூரத்துல் நிசா ஓதிக்கிட்டு இருந்தீங்க, 100 ஆயத்து முடிச்சதுக்கு பின்னால துவா செஞ்சீங்க, நபி பின்னால இருந்து சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் கேளுங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க, நீங்க இப்ப துவா கேட்டீங்களே, என்ன துவா கேட்டீங்க? இந்த துவா சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாலேயே அபூபக்கர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த நன்மையிலும் அபூபக்கரை நான் மிஞ்ச முடியாது, இதுல கூட அபூபக்கர் வந்து முன்னிக்கிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதன் மூலமா நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன சொன்னா, எந்த துவாவிலும் எந்த ஒரு நன்மையை செஞ்சுட்டு அல்லாஹ் துவா கேட்டாலும் நாளை மறுமையில யா அல்லாஹ் என்னுடைய நபிக்கு அருகாமையில் என்னை தங்க வை, நபியினுடைய தோழமையை கொடு, நபிக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்வோமேயானால் அந்த துவா பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக நபியின் அருகாமை நாளை மறுமையிலே நல்வாக்கியமாக்கி தருவான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து மிக மிக உயர்ந்தது. ஆனால் அவருடைய பரக்கத்தான அருகாமை நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா இப்ப சொல்லப்பட்ட இந்த நன்மையான விஷயங்களை நாமும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையிலே நமக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவதோடு அந்த சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகில் நாம் தங்கக்கூடிய நல்வாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.